இப்போ நீங்க சொல்லுங்க, நான் ரெமோவா அம்பியா? மேடையை இந்த தம்பி கம்பீரமாக தொடங்கிவிட்டார். கம்பீரமாக தொடங்கி இன்றைக்குத்தான் முதன்முறையாக ஒரு பேச்சாளர் பேசிய உடனே எழுந்து நின்று நான் பாராட்டி வாழ்த்து சொன்னேன். பிள்ளைகளேன்னு பேசுறதுக்கு தம்பி ஸ்ரீராம் சுந்தரம் இருக்கிறார். பல் மருத்துவ கல்லூரி மாணவர். நாங்க போன முறை இங்க வரும்போதே இளைஞர்களை பேச வைக்கணும்னு ஆசைப்பட்டோம். நானும் பாரதி மேடமும் 2023 7 ஊர்களில் இளைஞர்களை பேச வச்சோம். உண்மையிலேயே அந்த நிகழ்ச்சிகள் சிறப்பாக அமைந்ததற்கு இந்த டீனேஜர்ஸ் பேசினது தான் காரணம். தமிழ் அடுத்த தலைமுறைக்கு போக வேண்டும் என்றால், மொழியை பற்றிய சிந்தனை வேண்டும் என்றால், இனி வரும் நாட்களிலும் தமிழ் பேரவைகள் தமிழ் சங்கங்கள் இயங்க வேண்டும் என்றால் தயவு செய்து இளைஞர்களை உள்ள கொண்டு வாங்க. அவங்கதான் எதிர்காலம். அதை சிறப்பாக செய்திருக்கிற இந்த பேரவைக்கு நன்றியை சொல்லி பட்டிமன்றத்தை தொடங்குகிறோம். பிள்ளைகளே என்று பேச வருகிறார் தம்பி ஸ்ரீராம் சுந்தரம் அவர்கள். அவர்களை உங்கள் சார்பிலே அழைத்து அமைகிறேன். நன்றி. வாங்கய்யா. அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களே, எதிரணியில் இருந்தாலும் என்றும் எங்கள் மனதில் இருக்கும் பாரதி மேடம் அவர்களே, மேடையில் இருக்கும் பட்டிமன்றம் பேச்சாளர்களே, அரங்கம் முழுதும் தமிழால் இணைந்த தமிழ் உள்ளங்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என் மாலை வணக்கங்கள். இந்த வாய்ப்பு கொடுத்த என்ஜாய் தமிழ் பேரவைக்கும் என் தமிழ் பள்ளியான வல்லார் தமிழ் பள்ளிக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அமெரிக்காவில் பெற்றோர்களை விட பிள்ளைங்கள் தான் அதிக அடியால நெருக்கடினால அதிக அவதிப்படுறாங்கன்னு நான் பேச வந்திருக்கிறேன். நான் அமெரிக்கால பிறந்த கருப்பான வெள்ளைக்காரன், அப்படிதாங்க நான் நினைச்சிட்டு இருந்தேன். அழகான வெள்ளைக்காரன். தேங்க்யூ. ஆனா ஒரு நாள் என் ஃப்ரெண்ட் அவனோட அம்மாட்ட என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, மாம் திஸ் இஸ் ஸ்ரீ மை இந்தியன் ஃப்ரெண்ட் சொல்லி என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணான். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். கட் இங்க கட் பண்ணிட்டு அடுத்த சீன் இந்தியால. நான் போன வருஷம் சம்மர் வெக்கேஷன்ல இந்தியா போனேன். சரி, கார் லைசன்ஸ் வாங்கலான்னு ஆர்டிஓ ஆஃபீஸ் போனேன். ஆர்டிஓ ஆஃபீஸ் போனா ஆதார் கார்டு வேணும்னு சொன்னாங்க. சரி, ஆதார் கார்டு வாங்க போனா, நீ இந்திய பிரஜையே இல்ல, நீ வெளிநாட்டுக்காரன்னு சொல்லி என்னை வெளியே அனுப்பிட்டாங்க. கால் வைக்கிற இடம்லாம் கனிவடியா இருக்கேன்னு நினைச்சிட்டு நான் அப்படியே வீட்டுக்கு போயிட்டேன். யாருங்கண்ணா? யாருன்னே தெரியாம அடியாளமே இல்லாம ரொம்ப பாதிப்படைகிறது பிள்ளைங்க தாங்க. நம்ம சந்திக்கிற இன்னொரு சவால் மொழி. நான் ஒரு குட்டி கதை சொல்லிட்டா. யூஎஸ்ல ஒரு தமிழ் ஃபேமிலி, அவங்களுக்கு ஒரு அழகான கொழுக்கு மொழுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தான். அந்த பையனுக்கு ஒரு 4 வயசு இருக்கும் போது அவனை ஸ்கூல்ல போட்டாங்க. ஸ்கூல்ல எல்லாரும் இங்கிலீஷ் தான் பேசினாங்க. அவன் இதை பார்த்துட்டு முழின்னு முழிச்சான். காலங்கள் உருண்டு ஓடின. குழந்தையவன் செல்வன் ஆனான். இத்தனை வருடங்கள் டீச்சர்ஸ்ட, கிளாஸ்ல, பள்ளியில, கடையில, ஃப்ரெண்ட்ஸ்ட இங்கிலீஷ் பேச வேண்டிய கட்டாயத்தினால அவன் சரளமா இங்கிலீஷ் பேச கற்றுக்கொண்டான். ஆனா அவன் வீட்டு சூழ்நிலை மாறவே இல்லை. அப்பாவோட இசைக்கருவி இளையராஜா அவர்களுடைய இன்னிசை, அம்மாவோட கைபேசியில காரக்குழம்பு இப்படி பண்ணும் யூடியூப் வீடியோ, டிவியில நம்ம ராஜா சாரோட தமிழ் படம், பாரதி மேடமோட மோட்டிவேஷனல் ஸ்பீச்னு இப்பவும் அவன் வீட்டுல தமிழ் ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான். ஆனா அவன் இந்தியா போனா ஆச்சி, தாத்தா, மாமன், மச்சன், அங்காளி, பங்காளி, ஆட்டோக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், சொந்தக்காரங்கிட்ட அங்க இருக்கிற தமிழ் பசங்க மாதிரி அவனால சரளமா தமிழ் பேச முடியல. அந்த மொழுக்குன்னு இந்த குழந்தை யாருன்னு தெரியுமாங்க? நான் தான். அது நான் தான் போது ஒரு ஸ்டைல பாத்தீங்களா? இது ரஜினி சார் மாதிரி இருக்கு. இந்த 2 மொழியோடைய அடிப்படையும் தெரியாம, இந்த 2 மொழியா முழுசா புரியாம, நம்ம வாழ்க்கை எங்க நோக்கி பயணம் போயிட்டு இருக்குன்னே தெரியாம ரொம்ப பாதிப்படுகிறது பிள்ளைங்க தாங்க. இந்த 2 மொழியோட ஆளுமை அன்னியன் படத்துல வர மாதிரி எனக்குள்ள 2 பர்சனாலிட்டி உருவாக்கிட்டு இருக்கு. நான் இங்க இருக்கும் போது என் ஃப்ரெண்ட்ஸோட அம்மாவை மிஸ்ஸஸ் ஜோன்ஸ், மிஸ்ஸஸ் ஸ்மித்னு சொல்லி கூப்பிடுவேன். என் ஃப்ரெண்ட்ஸ்ட யோ இஸ் குட் ப்ரோன்னு சொல்லி அவங்க க்ரீட் பண்ணுவேன். நான் மொத்தத்துல ரெமோ ஆயிடுவேங்க. ஆனா நான் இந்தியா போனா என் பக்கத்து வீட்டுக்காரங்களை அத்தை, மாமான்னு கூப்பிடுவேன். இல்லைன்னா அட்லீஸ்ட் அவங்கள ஆன்டின்னு அங்கிள்னாச்சும் கூப்பிடுவேன். ஏழு எங்கெல்லாம் போனேன், உன்னை எங்கெல்லாம் தேடுறது, நான் அப்படி ஊர்க்காரன் ஆயிடுவேன், நான் அம்பி ஆயிடுவேங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, நான் ரெமோவா அம்பியா? நான் ரெமோவா அம்பியான்னு யோசித்ததுக்குள்ள நான் அந்நியன் ஆயிடுவோம் போல. நம்ம சந்திக்கிற இன்னொரு சவால் கலாச்சாரம். 30-35 வயசுல பெற்றோர்கள் இங்க வராங்க. ஆனா இந்தியால தமிழ் கலாச்சாரத்தை முழுசா கற்றுக்கொண்டு புரிஞ்சுட்டு வாழ்ந்துட்டு இங்க வராங்க.
இங்க வரும்போது ஒரு புது கலாச்சாரத்தை எந்த அளவுக்கு ஏத்துக்கணும்னு அவங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கும். தெரியும். ஆனா நாங்க 2 வெவ்வேறு கலாச்சாரத்திற்கு வேண்டிய இடத்தில் பிறந்து வளர்றோம். எந்த கலாச்சாரத்தை கடைபிடிக்கணும் தெரியாம நம்ம குழம்புறோம். ஹாலோவின், தீபாவளி, கிறிஸ்துமஸ், பொங்கல்னு எல்லா பண்டிகையும் நம்ம கொண்டாடுறோம். ஆனா எந்த பண்டிகையின் அடையாளம், எதை என் பாரம்பரியத்தை குறிக்குது, எதுக்கு நான் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தெரியாம நம்ம குழம்புறோம். போன வருஷம் ஹாலோவினும் தீபாவளியும் ஒரே நாள்ல வந்தது. 6 மணிக்கு முன்னாடி ஹாலோவின், 6 மணிக்கு அப்புறம் தீபாவளி. இப்படி ஊருக்கு ஒன்னு வீட்டுக்கு ஒன்னு கொண்டாடி எங்களுக்கான எந்த பண்டிகைன்னு தெரியல. அது ஏன் ஒரே நாள்ல வந்தது? மாத்தி வைங்கப்பா. இப்படி உணவு, உடை, மொழி, பழக்க வழக்கங்கள், கலாச்சாரம்னு ஒவ்வொரு விஷயத்திலையும் குழம்பி இந்த 2 வாழ்க்கைக்குள்ள சிக்கி நசுங்கி போய் ரொம்ப அவதிப்படுறது பிள்ளைங்க தாங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கனியன் பூங்குன்றனாரின் வாக்கு மெய்யாக இருப்பினும் ஒரு தனி மனிதனின் அடையாளம் மிகவும் முக்கியம். இப்போ நீங்களே சொல்லுங்க, நான் யாரு? இந்தியனா, அமெரிக்கனா, இந்திய அமெரிக்கனா? அமெரிக்க இந்தியனா? அமெரிக்க இந்தியனா? இன்னுமா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க பிள்ளைங்க விட பெற்றோர்கள் தான் அதிக அவதிப்படுறாங்கன்னு? நீங்களே சொல்லுங்க நடுவர் அவர்களே. சொல்லிடுவோம். நன்றி, வணக்கம். என்னையா பேச்சு? வழக்கமா பாரதி பாஸ்கர் பேசினாதான் ஆடியன்ஸ் எந்திரிப்பாங்க. நடுவரா இருக்கிறவங்க 2-3 வேலை செய்யக்கூடாது. பட்டிமன்ற மரபுகள்ல நான் குன்னக்குடி அடிகளாரெல்லாம் பத்தி சொல்றீங்க. நடுவர்கள் கைதட்டக்கூடாது, நடுவர்கள் எழுந்து நிற்க கூடாது. இல்லாட்டி நானே எழுந்து நின்றுப்பேன். ஒரு பேச்சை உணர்ந்து பேசணும், வித் கன்விக்ஷன். உணர்ந்து பேசணும், அனுபவிச்சு பேசணும், அதான் பேச்சு. விரும்பாத தலைப்புக்குள்ள போய் தேமேன்னு பேசுறது இல்லை பேச்சு. அவன் அனுபவிக்கிறத உணர்ந்து பேசின அந்த விதம் இருக்கு பாருங்க. உண்மையிலேயே இளைஞர்கள் வர வேண்டும் என்பது இதற்காக. ஒரு 20 வருஷத்துக்கு மேல பாரதி மேடத்தோட நான் மேடைகள்ல இருக்கிறேன். அவங்க ஒருத்தர் பேசும்போது எழுந்து நின்னது இதுக்கு தான். நான் பேசும்போது எழுந்து நிற்பாங்க என்னை திட்டுறதுக்காக. சீக்கிரம் முடிங்க, நான் வந்து உங்களை திட்டுறேன்னு ஆரம்பிப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த தம்பியெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு சிந்தனையோடு வந்திருக்கிறார். அந்த சிந்தனை என்பது சுயமாகத்தான் இருக்கும். அமெரிக்காவில் இருக்கிறவங்களை பார்க்கும்போது எங்களுக்கு ஆச்சரியமாக இருப்பது இதுதான். இவர் வயதில் நம்ம ஊர் பிள்ளைகளுடைய கல்வி சுய சிந்தனையை தூண்டுவதாக இருப்பது ரொம்ப குறைவு. பாடங்களை அப்படியே வாங்கி கொண்டு அதை திரும்பவும் அதை எழுதுவதற்காகவோ பேசுவதற்காகவோ தான் இருக்கு. ஆனால் சொந்தமாக யோசித்து ஒரு தலைப்பை கொடுக்கறதுன்றது வெகு சில பள்ளிகளில் தான் இந்தியாவில் இருக்கு. இவர்களின் அவுட்லுக் ரொம்ப புதுசு. சின்ன வயசுலேயே உலகத்தை கற்றுக்கொள்கிறார்கள். அதனால தான் இந்த மேடையை இந்த தம்பி கம்பீரமாக தொடங்கியிருக்கிறார். கம்பீரமாக தொடங்கி இவங்க பெற்றோருக்கு வாழ்த்துகள்.